ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரபரப்பு தினம் தினம் அதிகமாகிட்டே வருது. இன்றைக்கு திருச்சியில 234 வேட்பாளர்களையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் கூட்டம் ஒன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்குது. மற்றவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையே தொடங்காத போது இவர் வேட்பாளர்களையும் அறிவிச்சு அவர்களை மக்களிடத்துல அறிமுகப்படுத்தவும் செய்யறாரு. அப்படிங்கும் போது களத்தில் அவர் முந்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? அத களத்துல முந்தி இருக்கிறாரு நிஜம்தான். அப்புறம் 234 பேர்ல 117 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்றதும் வரவேற்க தகுந்ததுதான். மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கறதும் வரவேற்க தகுந்ததுதான். பிராமணர்களை யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க, நாமினேட் பண்ண. நான் நாமினேட் பண்றேன். ஆமா, எவ்ரி செக்டார் ஆஃப் தி சொசைட்டி ஷுட் பி இன்க்ளூடட். இது எல்லாமே வரவேற்க தகுந்ததுதான். சீமானுடைய கன்சிஸ்டன்சி இல்லாத அணுகுமுறையை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பெரிய இது கருத்து மாற்றம் இருந்ததில்லை. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியிலுமே தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுவாங்கிறது நிஜம்தான். ஆனா பெரியார இதை வச்சு அந்த சனாதன தர்மத்தை வச்சு பெரியார் என்ற வாளை வைத்து பெரியார உடைக்க போறேன்னு சொன்னது கடப்பாறை சார். கடப்பாறை வச்சு கடப்பாறை கொண்டு இதை இடிப்போம். அது நான் நினைக்கிறேன் அது ரொம்ப மோசமான இதுங்கிறது மட்டும் இல்ல. அதாவது பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டு ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காக தான் இங்க வந்தாங்க. பியூர் அண்ட் சிம்பிள். அவங்களுக்கு பொருளாதார சுரண்டல் நடத்தணும். அதுல எல்லா ICS ஆபீசரும் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. லார்ட் ரிப்பன் மெட்ராஸ் கார்பரேஷன்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. ரிப்பன் எங்கள் அப்பன்னு சொல்லி தமிழக சாதாரண மக்கள்லாம் அவரை கொண்டாடினாங்க. அது நிஜம்தான். அதே மாதிரி ஆஷ் இவரால் வாஞ்சிநாதனால சுட்டுக் கொல்லப்பட்ட ஆஷ் சோசியல் ரிஃபார்ம்ஸ்ல முன்னணியில் இருந்தாரு. ஆனா அவர் தான் சுதேசி கப்பல் கம்பெனியை இவருக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு, வவுசி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த கப்பலை மறுபடியும் இங்கிலீஷ்காரங்கிட்ட போறதுக்கு அவர் எடுத்த பெருமுயற்சியினால்தான் அந்த நம்முடைய முயற்சி முறியடிக்கப்பட்டது. அப்ப இந்த எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன்ல அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அப்படி தீவிரமா இருந்த அவங்களை பத்தி கூட நம்ம என்ன சொல்றோம்? ரயில் கொண்டு வந்தாங்க, இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, பிரிட்டிஷ் இந்தியா முழுமைக்கும் ஒரே சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க செஞ்ச நல்ல செயல்களை நம்ம பாராட்டாம இருக்கிறது இல்லை. ஒரு பொருளாதார சுரண்டலுக்காக ஒரு கும்பலை பத்தியே நம்ம இப்படி பேசுறோம். அவங்க செஞ்ச நல்ல செயல்களை பத்தி பேசுறோம். அப்ப வாழ்நாள் முழுவதுமே ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, பட்டியல் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு மனிதர். தன்னளவில் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை இதுக்கு அர்ப்பணிச்சவர். அவர் யாருக்காக பாடுபட்டாரோ, யார் மனித சுயமரியாதையை காப்பாற்றணும்னு நினைச்சாரோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பிராமணர்கள் என்ற கடப்பாறை இடிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது கருத்து வேறுபாடு இல்லை. இது ஃபண்டமெண்டலி ராங் கான்செப்ட்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால இந்த அவருடைய 117 பேர் பெண்கள்னு சொல்லி பண்ண பாராட்டலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு வரத பாராட்டலாம். பிராமணர்களுக்கு இடம் கொடுக்குறேங்கிறத பாராட்டலாம். ஆனா வித் ஆல் திஸ் அடிப்படையில் கோளாறு இருக்கிற மாதிரியான ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவர் மேல மரியாதை கிடையாது. நீங்க பெண்கள் 117 பெண்கள் சரிபாதியாக பெண் வேட்பாளர்களை நிறுத்துறாருன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல அதெல்லாம் சாத்தியம்தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செய்தி இருக்கு. ஆளுநர் RN ரவி கல்வி பயில வரும் மாணவிகளுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பானது ஒரு இடம் அப்படி இருக்குது. வடகிழக்கு பகுதிகளில இருந்து, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து சென்னை கல்வி கற்க வர்றாங்க, வேலைகளுக்காக வர்றாங்க. தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது, தங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பாக தமிழ்நாட்டுல இருப்பாங்கிற நம்பிக்கையில அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இங்க கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு மேல அந்த கேள்வியை எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. கடந்த காலத்துல இங்க கேட்காம நான் பதில் சொல்றேன். RN ரவி பேச்செல்லாம் ஒரு பொருட்டா மதிச்சு பேச வேண்டியது இல்லை. அவ்வளவுதான். இன்னைக்கு எப்படி பேசுவார், நாளைக்கு இன்னொன்னு பேசுவாரு. இன்னைக்கு ஏதோ நம்ம சாதகமா பேசிட்டாருன்னு ஒரு போடணுமா? இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமா பேசியிருக்காரு. உண்மைக்கு புறம்பாக பேசுறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்த மனுஷன் ஏதோ தப்பி தவறி போய் ஒரு உண்மையை சொல்லிட்டாரு எப்படி அப்படின்னு அது செய்யலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நேற்று
சார், நேற்று சட்டப்பேரவை நிகழ்ச்சிக்கு உள்ள போறதுக்கு முன்னால இன்று நாளிதழ்கள்ல கல்விக்கு என்றும் சிறப்புரிமை, ஸ்டாலின் அரசின் தனிப்பெருமைன்னு தமிழ்நாடு அரசு ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கிறாங்க, வெல்வோம் ஒன்றாகன்னு. அதுல பல திட்டங்களை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்துல 19,34,000 பேர் பலனடைந்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு தினமும் ஊட்டச்சத்து காலை உணவாக வழங்கப்படுகிறதுங்கிற தகவல். அப்புறம் லேப்டாப் கொடுத்தது 10 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் தமிழ் புதல்வன்ல மாதம் 1000 ரூபாய் பெற்று பயனாளிகள் 12,35,000 பேர் இருக்கிறாங்க. ஆசிரியர் நியமனங்களை செய்திருக்கிறோம். நான் முதல்வன் திட்டத்திலேயே 4 லட்சம் 4.8 4,81,000 பேருக்கு சர்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு கல்வித்துறையில செய்த வேலைகளை அந்த விளம்பரத்துல சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இம்மீடியட்டா அதுல தெரியக்கூடிய பலன்கள் ஏதாவது இருக்கா? இல்ல இது வெற்று விளம்பரம்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்களே, அந்த மாதிரி வெற்று விளம்பரமா? இம்மீடியட்டா தெரியக்கூடிய பலன்கள் இருக்குதா, அல்லது லாங் ரன்ல இதுக்கான பலன்கள் இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுலயுமே ஷார்ட் டேர்ம்லயும் இருக்கு, லாங் டேர்ம்லயும் இருக்கு. நான் முதல்வன் திட்டத்துல அதனால அந்த உதவியினால பயிற்சி எல்லாம் போக முடிந்த ஒரு பெண்மணி ஐபிஎஸ் பாஸ் பண்ணவர் தான் சொன்னாரு. நம்ம எல்லாரும் கேட்டோமே, எங்க அம்மா பீடி சுத்துற தொழிலாளி, எனக்கு இந்த மாதிரி செலவழிக்கக்கூடிய வசதி வாய்ப்பே கிடையாது. அப்படி செலவழிக்காம பயிற்சி நிலையங்களுக்கு போகாம தேவையான புத்தகங்கள் வாங்கி படிக்காம இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் தான் காரணம் சொல்லி இம்மீடியட்லி யூ கேன் ரியலைஸ். அவங்க மட்டும் இல்ல, 10-12 பேர் இது வரைக்கும். நான் எதுவும் டேப்லெட் பண்றது இல்ல. நம்ம என்ன திமுக பேச்சாளரா டேப்லெட் பண்றதுக்கு? அந்தந்த நேரத்துல படிக்கிறத பாக்குறத நம்ம நீங்க அப்படி சொல்லலைன்னாலும் அதுதானே சார் உங்களுக்கோ எனக்கோ போயிரு. ஆனா உங்களை அந்த கணக்குல சேர்க்கல சார். என்ன சேர்க்கிற அளவுக்கு உங்களை சேர்க்கல. வீரராகவன் அப்படின்னு ஒரு நண்பர், ரெகுலரா வீடியோ பார்த்துட்டு கருத்து போடுற நண்பர் தான். அவர் ஜென்ராம் வேணா திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருந்துட்டு போறாரு, விட்டுருங்க சார், நீங்க நெடுநிலையோட இருங்க சார்னு ஒரு அன்போட உங்களை அணுகி இருக்கிறார். அன்போட அவருடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீங்களும் நடுநிலை தவறி இருக்கீங்க சார் அர்த்தம். நீங்க நடுநிலையோட இருங்க. அதனால என்னையும் உங்களையும் ஒரே குரூப் தான் வச்சிருக்காரு. சோ இம்மீடியட் பலன்னு சொல்லி பார்த்தா இது மகளிர் உரிமை படிப்பு பத்தி மட்டும் பேசுறதுதான். இது இம்மீடியட் பலன் நம்ம கண்கூட பாக்குறோம். அடுத்து அந்த காலத்துல பாரதி அந்த காலத்திலேயே பாரதி அன்னசத்திரம் 1000 நாட்களின் புண்ணியம் கோடி அங்க ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்துன்னு சொன்னார். ஆனா இங்க ஓர் ஏழைக்கு எழுத்தறிவு மட்டும் புகட்டப்படவில்லை, அன்னமும் தந்து எழுத்தறிவு புகட்டப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய செயல் அப்படிங்கிறது அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சு நாளைக்கு வேலைக்கு போய் உட்காடுறாங்கல்ல. காமராஜர் காலத்து மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்துற காலத்துல இந்த அதுக்கப்புறம் இவர் எம்ஜிஆர் அதை ஒரு மாபெரும் ஸ்கீமை கொண்டு வந்தாரு. முதல்வர் கலைஞர் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாரு. சத்து உணவுகள், அவர் எம்ஜிஆர் சத்து உணவு திட்டம்னு பேர் வச்சாரு. அதுல முட்டை இது மாதிரிலாம் கொடுக்க ஒவ்வொரு ஆட்சியும் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க பகல் உணவுகள். ஆனா காலை சிற்றுண்டி இல்லாம சில குழந்தைகள் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஸ்கூல்ல. அந்த ரிப்போர்ட் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப அதுக்கு தாயினும் சால பரிந்து அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த திட்டத்தை கொண்டு வந்தது முதல்வர் கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இதனுடைய இம்பாக்ட் நான் இந்த திட்டம் கொண்டு வந்த முதல் நாள் சொன்னேன். 10 ஆண்டுகள் கழித்து நடுநிலைமையோடு இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் இந்த திட்டத்தை ஆராயும் பொழுது எப்படிப்பட்ட சமூக பொருளாதார மாறுதலை இந்த திட்டம் கொண்டு வந்தது என்று நிச்சயமாக கூறுவார்கள். ஜெயரஞ்சன் 10 வருஷம் வெயிட் பண்ணல. அவரு ஒரு 3-4 வருஷத்துலயே சொல்லிட்டாரு. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கேதர் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டாரு. அட்ரிஷன் ரொம்ப நின்றுருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வராம போறது நின்றுருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வருகை தர்றதும் அதிகமாயிருக்கு. யாரு வருகை தர்றது? சாதாரண ஏழை எளிய நிலைமையில உள்ள மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றது படிக்கிறதுங்கிறதும் அதிகமாயிருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய திட்டத்தை பத்தியும் இவங்க சும்மா மாய்மாலம் பண்றாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொன்னா, நான் அந்த காலத்துல கேள்விப்பட்ட ஒரே ஒரு பழமொழி தான் நினைவு வருது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமா அப்படின்னு நினைவு வருது. இன்னைக்கு கூட முதல்வர் நேற்று கூட முதல்வர் சட்டமன்றத்துல பேசும்போது குறைகளை சுட்டி காட்டியமைக்க நன்றின்னு தான் சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர். ஆனா குறைகளை சுட்டி காட்டலாம், நிறைகளை பற்றி பேசாமல் கூட இருந்து விடலாம். ஆனா நிறைகளை பற்றி குறையாக சொல்வது என்பது சரியான செயல் அல்ல. அவ்வளவுதான். இல்ல, நீங்க நிறைகளை சொன்னாலே நடுநிலை தவறிடுறீங்களா சார்? குறைகளை சொன்னா தான் சார் நீங்க நடுநிலை, நிறைகளை சொன்னா நீங்க நடுநிலை தவறிடுறீங்கன்னு சொல்றவங்களை எப்படி பாக்குறீங்க? என்கிட்ட நடுநிலைமை இல்லைன்னு பேசுறவங்க எல்லாம் அமெரிக்காக்காரங்க. நான் அலைன்டு மூவ்மெண்ட்னு ஒண்ணு நேர ஆரம்பிச்சாரு. கோஷ்டி சாரா கொள்கை. அப்ப அமெரிக்கா சொல்லி அணிசேரா கொள்கை.
உடனே அமெரிக்கா சொல்லுது, நீ அணி சேரலனால என்ன அர்த்தம், ஏன் அணியில இல்லைன்னு தான் அர்த்தம், அப்ப நீ எனக்கு விரோதிதான்னு சொல்லிச்சு. அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்றோம்னா குறையும் சொல்றோம் நிறையும் சொல்றோம் அப்படின்னா, நான் கேட்கிறேங்க, இதுல நிறைகள் அதிகமா இருந்தாலும் அந்த நிறைய பத்தி தான் பேசுவோம். குறைகளே இல்லைன்னு சொல்லி நம்ம என்னைக்குமே சொல்லல. அது அந்த அந்த குறைகள்ல பெரும்பாலான குறைகள் என்னன்னா, தே ஆர் பெர்பச்சுவேட்டட் ஈவில்ஸ் ஆஃப் த சொசைட்டி. லஞ்ச ஊழல்ங்கிறது திஸ் இஸ் பெர்பச்சுவேட்டட் ஈவில். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் லஞ்சம் இருக்குங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, அந்த லஞ்ச ஊழலை எதிர்த்து போராட வேண்டிய ஆற்றல் பெற்றவர்கள் மக்கள் தான். மக்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும், போரிடும் மனப்பான்மையை தூண்ட வேண்டும். ஆனால் அந்த டிஃபெக்டோட சேர்ந்து மற்ற என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு இதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருந்தா அந்த குறைகள் பன்மடங்கு அதிகரித்திருக்கும். அவர்களுடைய மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது லஞ்ச ஊழல் பன்மடங்கு அதிகரித்திருக்கும். குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பன்மடங்கு அதிகரித்திருக்கும். மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. ஆனால் இவர்கள் கொண்டு வந்த நிறைகள் எதுவுமே இருந்திருக்காது. இதுதான் உண்மை. இவங்க ஜிடிபி இவ்வளவு கூடி இருக்கு, நம்ம உத்தரப்பிரதேஷ் ஒரு இது பண்ணியிருந்தாங்க, 2 மடங்கு வருமானம் கூடி இருக்கு, ஜிடிபி இவ்வளவு கூடி இருக்கு. ஜிடிபி எவ்வளவு கூடினா கம்மியா கூடி இருக்கு. அந்த 2 மடங்கு வருமானம் அதிகரிச்ச அளவுக்கு ஜிடிபி அதே மாதிரி கூடி இருக்கணும், 2 மடங்கு கூடல. அதனால இந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் கூடின வருமானம் எல்லாம் எங்க போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கு உண்மையான முயற்சிகள் நடக்குது, அதுல சந்தேகமே கிடையாது. இந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றது, 70% வெற்றி அடைஞ்சிருக்கலாம், 50% வெற்றி அடைஞ்சிருக்கலாம் சில ஸ்கீம்ல. சில ஸ்கீம்ல 40%, சில ஸ்கீம்ல 90%. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, முழு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன, முழு மனதுடன் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சார், ஒரு அரசாங்கம் திட்டங்கள் கொண்டு அது பெயர் தெரியாத லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா அதுல சொல்வதற்கு அதுல பெருமை ஒண்ணும் இல்லை சார். அத சொல்றது தப்பு. ஏன்னா சில மாநிலங்கள்ல 1-2 குழுமங்களுக்கு மட்டுமே எல்லாம் போய் சேரும்படி பண்றாங்களே, அவங்க யாராவது இந்த 2 குழுமங்களுக்கு தான் நாங்க அவ்வளவும் செஞ்சிருக்கோம்னு பெருமையா சொல்றாங்களா? அவங்க அதை மறைக்கும் போது நீங்க மட்டும் எளிய மக்களுக்கு செஞ்சதை ஏன் பெருமையா சொல்றீங்க? அதையும் மறைச்சிருங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்க வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு ஒரு முடிவே கிடையாதா? சார், இது வெறும் புகழ்ச்சி தான் சார், எந்த வஞ்சமும் யாரு மேலேயும் இல்லை சார். முதலமைச்சர் நேற்று பேசும்போது 2 மாசத்துல திரும்பவும் நாங்க வந்துருவோம், இன்னும் கூடுதலாக வேகமாக மக்கள் நல பணிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை போலவே நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல நீங்க ஏற்கனவே சுட்டி காட்டினபடி ஆளுநரோட எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. அவர் தனி மனிதராக எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். தமிழர்களுடைய சுயமரியாதையை சீண்டினார்னா அதற்கு எதிர்குரல் கொடுக்கிற திசையில முதல் ஆளாக நான் இருக்கிறேங்கிறது மட்டும்தான் அதுல உண்டான பிரச்சனை. தமிழருடைய பண்பாட்டை மனசுல நிலைநிறுத்தி அவ்வளவு சீண்டல்களை செய்த ஆளுநருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அவ்வளவு சீண்டல்களை செய்த ஆளுநருக்கும் அவர் சொல்லல, அதை நான் தான் சேர்த்திருக்கிறேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு ஆளுநருக்கு இந்த நேரத்துல நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எதிர்கட்சியாக இருந்து வழிநடத்திய எதிர்கட்சி தலைவருக்கும் நன்றி, அவங்க இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க கடைசி நாள் அன்று, இந்த பேரவையினுடைய கடைசி நாள் அன்று கடைசி அமர்வுல கலந்து கொள்ளாமல் புறக்கணிச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, அவங்க இருந்து எதையும் சாதிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரியான செயல்களை பற்றி, சாதனைகளை பற்றி பேசும்போது அவங்களால இன்னும் செய்ய முடியாது, அது அவங்களுக்கு தெரியுது. அது எதிர்ப்பு காட்டுறதுங்கிறதுக்கு ஜனநாயக வழிமுறைப்படி இதுதானே. நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றதுக்கு நாங்க வெளிநடை பண்ணிடுறோம், உங்க இதெல்லாம் நாங்க கவனிக்க மாட்டோம், பேச மாட்டோம், கேட்டு என்ன பிரயோஜனம், நாங்க ஏற்கனவே சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளிநடை பண்ணிருக்கோம். நாங்க இருந்திருந்தால் இதெல்லாம் மறுத்து பேசியிருப்போம், நாங்க இல்லாம அவங்களே நடத்திக்கிட்டாங்கன்னு கடைசியில சொல்லிக்கலாம் நாளைக்கு பிரச்சாரத்தின் போது அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் எம்ஜிஆர் ஆசியோட ஜெயலலிதா ஆசியோட இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடக்கிறது, மறுபடியும் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு அதிமுக 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அது ஒண்ணு ஓபிஎஸ், இன்னொன்னு ஐயப்பன். அபிஷியல் லிஸ்ட்ல இருந்து அவங்க அதிமுக லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க, சட்டப்பேரவை ரெக்கார்ட்ல. அதனால அவங்க 2 பேர்ல ஐயப்பன் இப்படி பேசிட்டாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சட்டப்பேரவை வளாகத்துல முதலமைச்சரை சந்திச்சுட்டு
ஓபிஎஸும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இருக்கக்கூடிய சூழல், இன்றைய அரசியல் சூழல், அப்புறம் அவங்க ஆட்சியில செய்த சாதனைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவரும் நினைக்கிறார். முன்னால என்று மக்கள் பேசிக்கிறாங்கன்னு ஒரு தடவை செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. இப்போ என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்களை எடுத்துட்டாரு. அவரும் அந்த முடிவுக்கு வந்துட்டாரு. நான் ஓபிஎஸ் பேசுற எதுக்குமே ரொம்ப கிரெடிபிலிட்டி கொடுக்கறது இல்லைங்க. நான் எதுக்குமே கொடுக்கறது இல்லை. அவர் இன்னைக்கு மக்கள் மனசுல இருக்கிறது இங்க சொல்லிட்டு போறாரு. இதை விட்டு மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அவர் தன்னுடைய கிரெடிபிலிட்டி தானா கெடுத்துக்கிட்ட ஒரு மனிதன் நினைக்கிறேன். இப்ப திமுக அணியில ஐயப்பனும் ஓபிஎஸும் இரண்டு சீட்டுகள் வாங்கிட்டு திமுக அணியில நின்றால் அது அவருடைய பெருமைக்கு இழுக்கா சார்? முன்னாள் முதலமைச்சர்ங்கிற பெருமைக்கு இழுக்கா? அல்லது சரியாக செய்த ஒரு அரசை பாராட்டுகிறார்னு பார்ப்பாங்களா? இல்ல அதிமுக முதலமைச்சராக 3 முறை இருந்தவர் திமுக போய் சேர்ந்துட்டாரேன்னு பார்ப்பாங்களா? அவர் தேர்தலில் நிக்காம இவங்களை ஆதரிச்சு பேசினா அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கும். 2 சீட் வாங்கினாருன்னா அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்காது. That's what I think. பலாப்பழத்துல நின்று சுயேட்சையாக அவரை பலாப்பழத்துல நிற்க சொல்லி அங்க திமுக வேட்பாளர் போடாம திமுக ஆதரிச்சதுன்னா அப்படின்னு ஆதரிச்சா கூட பரவாயில்ல. எல்லாருக்குமே தெரியத்தான் செய்யும் அவருக்கு திமுக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி. ஆனா அப்படி பண்ணினா கூட பரவாயில்ல. ஆனா அவங்களுடைய சின்னத்துல நின்னாருன்னா அல்லது 2 சீட்டு மட்டும் அதிகாரப்பூர்வமா வாங்கினார்னா இவங்க கூட தேர்தல் கூட்டணி வச்சுக்கிட்டாருனாலே அவருக்கு அது ஒரு ரன் டவுன் தான். ஒரு 3 தடவை முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தருக்கு ரன் டவுன் தான். தட்ஸ் வாட் ஐ திங்க். ஐயப்பன் சொன்னது கிடையாதா சார்? எம்ஜிஆர் ஆசியும் ஜெயலலிதா ஆசியும் ஸ்டாலினுக்கு கிடையாதா? இருக்கு. அது இருக்குன்னு நம்புனா ஓபிஎஸ் போய் சேர்றதுல என்ன கஷ்டம்? இல்ல இருக்குன்னு நம்புறவர் இந்த மாதிரி ஒரு 2 சீட்டுக்காக போய் சேரக்கூடாது. 2 சீட்டு தான் கிடைக்கும் நிலைமையில போய் சேரக்கூடாது. அவருக்கு இருந்த கௌரவத்துக்கு. இது சதாசிவம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ல இருந்துட்டு கேரளா கவர்னரா போனாங்க. அது மாதிரி தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் இவருக்கு குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அது மாதிரி சீஃப் ஜஸ்டிஸுக்கு பதவி பிரமாணம் பண்றது யாரு? குடியரசுத் தலைவர். இந்த 2 ஈக்குவலண்ட் போஸ்ட். அந்த போஸ்ட்ல இருந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் கவர்னர். இந்த சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவங்களுக்கு உள்ள ஒரே ஒரு கௌரவமான பதவி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்பர்சனா போறதுதான். வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவலண்ட் கிடையாது. போகக்கூடாது. ஆனா அவர் ராஜ்யசபா எம்பியா வர்றது அல்லது லோக்சபால போய் போட்டியிடுறது அதெல்லாம் அது எம்ஏ படிச்சுட்டு எஸ்எல் சர்டிபிகேட் வாங்குற மாதிரி ராஜ்யசபாவுக்கு போறது. எம்ஏ படிச்சுட்டு எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் வாங்குற மாதிரியா? சரி சார், ரொம்ப சிறப்பு சார். அதுக்கு பிறகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த மாறுதலும் இல்லை, ஸ்டேட்டஸ்கோ அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னும் சில பேர் காங்கிரஸ் எங்களோடு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறதாகவும் செய்திகள் அங்கங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கனிமொழி சொல்றது இன்னைக்கு தேதியில முழுக்க முழுக்க உண்மைதான். ஏன்னா காங்கிரஸ் உடைய சில பேர் நடத்தின யுத்தத்தை முளையிலேயே கிள்ளாமல் விட்டதுனால காங்கிரஸுக்கு இன்னைக்கு லாஸ் ஆஃப் கிரெடிபிலிட்டி தான் இருக்கு. இதனால அவங்களுக்கு எந்த பெரிய அட்வான்டேஜும் வரல. தாவேக்கா கூட காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கே தாவேக்கா அப்படியே பிஜேபி சப்போர்ட்டரா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், அதுதான் பாசிபிலிட்டி. அதுதான் பண்ண போறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்சி இவங்களுக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்கும்? ஆல் இண்டியா லெவல் பாலிடிக்ஸ்ல பிரயோஜனமா இருக்காது. இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்ப எம்ஜிஆர்ட்ட இருந்த அந்த சாமர்த்தியமும் அந்த ஃபைட்டிங் எபிலிட்டியும் விஜய்கிட்ட கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபைட்டிங் எபிலிட்டிங்கிறது எந்த நடவடிக்கைகளை வச்சு சார்? சிரமங்களை சிக்கல்களை எதிர்கொள்ளும் தைரியம். கரூர்ல அப்படிப்பட்ட ஒரு சிரமம் ஒரு சிக்கல் வந்தது, எதிர்கொள்ளாம ஓடி போயிட்டாரு. அது ஒரு தலைமை பண்புக்கான அடையாளம் கிடையாது. கிடையாது. பட் அந்த மாதிரி கிரைசிஸ் எம்ஜிஆர் ஹேண்டில் பண்ணிருக்காரு. இல்ல வந்திருந்தால் எம்ஜிஆர் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு? வந்திருந்தா இப்ப உதாரணமா ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு சிவாஜி போயிருந்தாரு. போயிட்டு சிவாஜியுடைய இது திரும்பும் போது 7 வண்டி இருந்தது. ஏதோ ஒரு வண்டியில, சிவாஜி வண்டி இல்ல, ஏதோ ஒரு வண்டியில ஒருத்தர் அடிவிட்டாரு. வண்டி போயிடுச்சு அப்படி நிற்காம. அடுத்து கொஞ்ச நேரத்துல எம்ஜிஆர் வந்த போது அதை கேள்விப்பட்ட உடனே
அந்த ஆளுக்கு வந்து உடனடியா சிகிச்சை தர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி, தம்பி உங்களுக்கே தெரியாம இப்படி நடந்திருக்கு, நீங்க பாத்துக்கோங்கன்னு சிவாஜிட்டையும் அட்வைஸ் பண்ணாரு. இட்ஸ் ஆன் ரெக்கார்ட், நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து கலைஞர் இதுலயோ கூட்டத்திலயோ எம்ஜிஆர் கூட்டத்திலயோ நடந்திருந்தா அவங்களுடைய பழைய அரசியல் இது நடத்தைகளை வைத்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கலைஞர் உடனடியா வந்து உத்தரவு போட்டிருப்பாரு, மருத்துவ நிலையத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அங்க ஹால்ட் பண்ணிருப்பாரு, வெளியில போயிருக்க மாட்டாரு. எம்ஜிஆர் வந்து தன்னோட கார்ல அவங்களை ஏத்திட்டு போய் ஆஸ்பத்திரியில போய் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்திருப்பாரு. இவ்வளவுதான். 2 பேருமே மனிதாபிமானத்தோட எனக்கு அடி விழுமோ அப்படிங்கிற அச்சம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த இடத்துல இருந்து செயலாற்றி இருப்பாங்க. ஆனா இவற்று வந்து அந்த மெச்சூரிட்டி கிடையாது. நான் திரும்ப திரும்ப ஒரு கேள்விதான் எல்லா இதுலயும் கேட்கிறேன், நான் நேர்காணல்ல கேட்கிறேன். நீங்க வந்து அன்னைக்கு கரூர்ல இருக்காதீங்க, கூட்டம் வந்து இன்னும் நிலைமை விபரீதமா போயிருன்னு சொன்னாங்களா? இப்ப முதல்ல கரூர்ல நடந்ததுக்கு யார் காரணங்கிறத பத்தி நான் பேசல. போலீஸ் விசாரிக்கட்டும், சொல்லட்டும். பாதுகாப்பு ஏற்பாடு கம்மியா இருந்ததா, அல்லது நீங்க வந்து நீ இதுக்கு மேல போகாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உங்க வேன் போச்சா, இது எதை பத்தியுமே நான் பேசல. அது விசாரணையில வரட்டும். ஆனா ஒரு இன்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களை கரூர்ல இருந்து போயிருன்னு சொன்னாங்களா, அதை பத்தி கூட நான் பேசல. போகாம இருந்திருக்கணும்னு நான் சொல்லல. திருச்சியில ஏன் நீங்க ரிப்போர்ட்டர்ஸை பார்க்காம ஓடுனீங்க? அடுத்து சென்னையில ஏன் ரிப்போர்ட்டர்ஸை ஃபேஸ் பண்ணாம ஓடுனீங்க? அடுத்து 7 நாள் ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சு கிடந்தீங்க? இதுக்கு என்ன பதில் இருக்கு அவங்க கிட்ட? இது என்ன தலைமை பண்பு? அதனால சொல்றேன், திஸ் பர்சன் அன்பார்ச்சுனேட்லி விஜய் இஸ் நாட் எக்விப்ட் வித் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. இதுதான் உண்மை சார். அது மெச்சூரிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு சார். ஆனா அவர் அளவுக்கு பாப்புலராக எம்ஜிஆரோ கலைஞரோ இருந்தாங்களா? அவருடைய பாப்புலாரிட்டி அவர் வீட்டுக்கு விட்டு கால் எடுத்து வெளியில வச்சாலே ஒரு 1000 பேர் வாசல்ல நிற்கிறாங்க, அல்லது எங்க போனாலும் சூழ்ந்துக்கிறாங்க. பெரிய நெருக்கடிகளை சமூகம் எதிர்கொள்ளுது. அதனால அவர் வந்து எங்கேயும் வருவதற்கு யோசிக்கிறாரு. கூட்டம் இருக்கிற இடத்துக்கே வரமாட்டேங்கிறாரு. அவர் போற ரோடெல்லாம் வந்து அவருக்கு மட்டுமே ஆனதாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து அவருடைய பாப்புலாரிட்டியை வச்சுதானே உள்ள அரசியலுக்குள்ள வரும்போதே ஒய் பிரிவு பாதுகாப்போட வராரு. நீங்க இவ்வளவுதான் கேள்விப்பட்டீங்களா? நான் இன்னும் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அமெரிக்கால வந்து கேட்டாங்களாம், கலிபோர்னியால வந்து சொன்னாங்களா, இங்க போலிங் பூத் வைங்க, எங்களுக்கு வாக்குரிமை இருக்கோ இல்லையோ நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்களாம். அப்படி கூட ஒரு நியூஸ் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆப்பிரிக்கால வந்ததை இன்னும் மீடியா வெளியில சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலையா சார்? ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். கண்டிப்பா.